காலத்துல இந்த மருதங்குடியில நம்ம முன்னோர்கள் எல்லாம் கண்டெடுத்த அந்த தெய்வம் தானாக முளைத்த அந்த ஐயனாரு. இந்த மருதுடைய ஐயனார தத்துருவமா இன்னும் காட்சி அளிக்குதா? கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊர்லயும் ஓடியாடுவேன். 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல, நாடு ஊரா என்னை பேரு வாங்க வச்சது உண்மையனா? இந்த மருதங்குடி கிராமத்துல கொஞ்ச நேரம் நான் இருக்கேன்டா அப்படின்னு அந்த ஒத்தக்கால ஜப்பானி ஒரு கால நொண்டியா அந்த 18ஆம் படி பெரிய கருப்புலாம் கொஞ்ச நேரம் இங்க ஆட போகுது. தயவு செய்து சாமி ஆடுறவங்க எல்லாம் அங்கிட்டு ஒரு மாதிரியா போற மாதிரி தெரியுது. போற ஆளுகள்லாம் முள்ளு வெட்டி அடங்கி போ. அதே மாதிரி பொம்பளையாளு ஜாமியாருன்னா மற்ற பொம்பளைய தூக்கி போட்டு அமுக்குறிய அமுக்காதிய. ஆம்பளையாளு ஜாமியாருன்னா தயவு செய்து சொல்றேன், செல்போனு கணேசி போயில செய்தி வீடியெல்லாம் அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்புறம் பீடி முடிஞ்சு வச்சு கணேசி போல ஓட்ட விழுந்து கொட்டி போச்சுன்னு ஏன்ட்ட வரப்படாது, கொட்டாயக்கம் போட சேர்த்து அடிச்சு போயிடுமா. ஹலோ ஹலோ சேதுமதி நாடு சேதுமதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு என் பொல்லாத வெட்டுடையா காளியம்மா நீ இருக்கிற சிவகங்கை நன்னாடு. நார வரக்காத நர வரக்கலையப்பூ அட ஒரு மடை இல்ல 2 மடை இல்ல உனக்கு 48 மடை பாஜானம்மா. அந்த ராமநாட்டு மடைய விட்டு அரசு மங்கலம் தாண்டி 5 சடையும் உனக்கு பொன் சடையும் மேபுரண்டு என் சிங்கார சடையழகே இன்னைக்கு மருதங்குடியில நொட்டி முனிச்சிமான காணமுடு அடந்த முடி அழகைய அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவுல நீ தர்ம முனின்னு பேரு வாங்கணும் போட்டா. ஆதிகால மருதங்குடி எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்திலே மருதங்குடியில குடிக்க ஊரல் இல்லே ஓடிவா. ஆதி பாட்டே வாழ்ந்த மருதங்குடியில கும்பிட சாமி இல்லே. பிறப்பனெல்லாம் பெருங்கொடி இருக்கிறியா, பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போறியா. இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணாலாக பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்ல என்ன மருதங்குடி மம்மாண்டு போயிரும் ஓடி வர சாமி. அப்ப 12 வருஷம் மருதங்குடியில பாரா மழை இல்ல. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா, நான் எப்படி புள்ள வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த மக்களை வளர்க்க போறேன், பஞ்சம் தாங்களே. அப்ப ஊருல தலைமகனுக்கு சாமி இறங்கி ஓடி வர இந்த மருதுடைய ஐயனாரு முளைச்சு வந்து அப்படி குளிக்கி ஆடையில மருதங்குடியில கிழக்க குமுறதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி இடிக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோமக்கிற உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. அப்ப அந்த தானாக முளைத்த மருதுடைய ஐயனாருக்கு மருதங்குடியில ஆதி பாட்டு நம்ம கிளவே கிளவி. இந்த மருதுடைய ஐயனாருக்கு இங்க மாலை வாங்க கூடாதுன்னு ஓடி மதுரை 5 லட்சம் வீதி அம்பிகாபதி பட்டணமா மாட்டு வண்டி கட்டி நம்ம கனவே மயிலக்கார 2 ஊட்டிய. அப்ப கனத்த வார ஏத்தி என் காலி வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிட்டா. அப்ப வாசனை திறவியா அங்க தேங்காய் வளத்துக்கு கிழமை தேர்வு முட்டி விதிக்கடா. பன்னீர் வாசத்துக்கு ஆனாக்கல்ல ரோட்டுக்கு என் மருதுடைய ஐயனருக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழமை கோரிப்பாளைய ரோட்டுக்கு
அப்ப சிரிச்ச முகத்துக்கு அங்க சின்ன கல்லு ரோட்டுக்கு 18ஆம் படிக்கிறப்போ அப்ப பூப்பாரம் தானே ஒத்த கடை ஒளியில் வரையிலடா பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. அப்ப மருதங்குடி ஆதிக்கிழவே சொன்னானா பூவாடைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு. நான் ஆண்ட மருதங்குடி மருதுடைய ஐயனார காணாமுடா. அப்ப கிழவன் சொன்னானா தான் கட்டிட மாட்ட போவான் எந்த கைக்கு மருதுடைய ஐயனார் குடி கொடுக்க மாட்டான்டா. நீ மருதங்குடி சீமையில நீ தானாக முளைத்து வந்தது உண்மையானா கொஞ்ச நேரம் வெட்ட வலி போட்டலில எந்திரி சாமி கள்ளீசரி நல்லகம்மாயா. நான் நிதி நம்ம வணங்கக்கூடிய கள்ளீசரி நல்லகம்மாயா. உனக்கு பொல்லாத உடம்பராமா உடம்பரத்து கீழே உனக்கு கட்டடம் கிடையாதுடா. உனக்கு 600 நல்ல வருஷம் அச்சியமா கருவா உடம்பரம் தான் படுக்க. அந்த உடம்பரம் உள்ள ஒத்தமுள்ள எவனும் எடுக்க முடியாதுடாடா. உன் கள்ளிசரி உத்தாங்கரையா உனக்கு உடங்கரையா படுக்க. ஓடிவா உன் தங்கச்சி காளி அத்தவ கூட்டிக்கிட்டு இன்னைக்கு மருதங்குடியில கிளப்புதுடா வாகன வெள்ள குதிரை. இந்த மருதுடைய ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த நல்ல பொட்டலில விளையாட எந்திரி தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா 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 சாண்டாரோ விச்சருவா விச்சருவா இந்த பகுதியில் உள்ள மக்களை காத்தது உண்மையாரா கொஞ்ச நேரம் இன்னும் என் மறுபடி ஐயனார வீரம் பத்தத வெள்ள குதிரை ஆதாரமா ஐயனது ஆதாரமா சாட்டையத்தான் எடுத்த மதுரைகள் அங்கே இருக்கிறது சுருட்டு வர அடிக்கிறப்போ மாண்டிறப்பு மதுவாக பாண்டி முடியே சுருட்டு வர அடிக்கிறப்போ எல்லா ஊர்லயும் ஜாமி வந்துடாது. எல்லா ஊர்லயும் ஜாமி நான் கூப்பிட மாட்டேன். நான் கூப்பிடுறேன். நான் சாதாரண ஆள் கிடையாது.
நாங்க பரம்பரை போடாங்க, அதை மனசுல வச்சுக்கோங்க. அங்கிட்டலாம் 2 ஐயா வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப வாக்கு விட்டாங்க பழிச்சு என்னை சொல்லக்கூடாது. இப்ப எதுக்கு என்னை போடுறீங்க? சாமி வருதுன்னா சாமி வருவது தானே. நீங்க தான் கும்பாஜி வைக்கிற நல்லா இருக்கணும் தானே எல்லாரும் கும்பாஜி வைக்கிறீங்க. ஐயனார் உங்க வீட்டுக்கு இல்லைக்கிறிய தெய்வத்தை கூப்பிடுறது எல்லாரும் கூப்பிட முடியாது. சாமி வரும்போது நிறுத்துன்ற அது என்ன பூர்ணாசவனா. அப்புறம் கேட்டு பிடிச்சா முன்ன விடைக்கு விட குழந்தைட்டு கிடப்போம். நாங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. அப்புறம் எதுக்கு சாமி கும்பிடுறீங்க எல்லாரும்? ஒரு வீட்டுல ஒரு ஆள் சாமி ஆடுதுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் ஏதாவது பயந்து போலாரு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த ஆடுற அருளாடிட்ட போய் விபூதி வாங்கினா நல்லா இருக்கும். இதுக்கு போய் சாமி அப்புறம் எதுக்கு இந்துக்கெல்லாம் சாமி கும்பிடுறிய? நிப்பாட்டுன்ற அப்படின்ற என்ன? அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிற அந்த மருதங்குடி எப்படி மக்கள் எல்லாம் உலகம் பூரா அந்த மருதங்குடி தெரியும். ஆனா நாடக கலையில இந்த மருதங்குடியில ஒரு அற்புதமான நடிகர் இருந்தார். அது இந்த ஊருக்கு ஒரு பெருமை ஐயா. இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் வரலாம், உங்களுடைய கூட்டம் கூடலாம். அன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மு நாடகத்துல மருதங்குடி மருதம அழகு வர்றாருன்னா கூட்டம் கூடும். அப்படி ஒரு கலைஞர். அந்த மருதங்குடி அழகு அவருடைய தவ புதல்வர் எனது அன்பு அண்ணன் மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டார். ஆடல் அரசி அபிநய சுந்தரி சிரிப்பு அழகு என்று போட்டக்கூடிய 10:45 பவுடர் போட்டுருச்சு. நான் வந்ததே 11 சில்லறைக்கு வந்தேன். மணி 12 மணி ஆயிடுச்சு. நான் இதுக்கு மேல நின்றேன்னா நான் ஒரு ஆளே விடிய வச்சிருவேன். அது தேவை கிடையாது. டான்ஸை வெளியிடுவான். பப்புண்டாரி முடிஞ்சோடனே எப்படி ஒரு 850 பேர் போயிருவிய. அது எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. அதை பத்தி நோ ப்ராப்ளம். புன்னை அரசி புதுக்கோட்டையை சேர்ந்த பி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் ஆண்டாளு ஆண்டாளு ஆமா அண்ணா நகர் ஆண்டாளு அது நம்மாளு வேண்டா கோபாலு அது நம்மாளு வேண்டா கோபாலு மேல ஒரு கரக்கத்தா மேல ஒரு கணக்குத்தா. அடுத்தபடியாக தெல்ல தெளிவாக இந்த ஊரையே ஒரு பூஞ்சோலையா அழகா சித்திரத்துல மாதிரி வடிவமைத்த மறக்க முடியாத அரம்பு சாபனம் செல்வப்பிரியா ரேடியோஸ் மருதங்குடி உரிமை PM முத்துராமன். ஒரு பாட்டை போட்டு கொடுப்பு. செல்லுல பாட்டு போற அளவுக்கு வந்துருச்சு. நான் போட்டு விடு இல்லை அங்கிட்டு போய் போட்டு விடு. சார்ஜ் இல்லையா ப்ரோ? நான்